அடுத்தது துலாம் ராசி மேம். இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? அவங்க துலாம் ராசிக்காரங்க எந்த உறவினர்கிட்ட கொஞ்சம் விலகி இருந்தா நல்லது? கண்டிப்பா மேடம். பொதுவா துலாம் வந்து ம். 8ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது உறவு, வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது அப்பானோட புத்திசாலித்தனத்தினால நான் சில விஷயங்கள் செய்யறேன். சப்போர்ட்டிவா இருக்கார் அப்பா. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு. இது வரைக்கும் இன்வெஸ்டர் கிடைக்கல அப்படின்னா ஒரு பெண் இன்வெஸ்டர் லைஃப்ல வர்றதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுங்க. இன்றைக்கி ஆடி மாத பலன், அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது, அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போம்மா. வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பா மேடம். பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள் ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து, அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசி மேம். இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? அவங்க துலாம் ராசிக்காரங்க எந்த உறவினர்கிட்ட கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது? கண்டிப்பா மேடம். பொதுவா துலாம் வந்து 8ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது உறவு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பூர்வீக உறவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்குது. அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம், எங்க அப்பானோட தம்பி சித்தப்பா அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, என் கூட நல்லா பேசுறாரு, அப்படியே பேச்சுவாக்கில் நான் சிலது பேசிட்டேன், அதனால பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அட எந்த சொந்தத்தையும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே சேர்த்தக்கூடாதுன்னு தாங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருந்தா துலாம்க்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் மேடம். இல்லாதவங்க ஐயோ எங்களுக்கு இல்லவே இல்லையே, என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது.
அப்பெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது இப்போ பெரிய சண்டை பிடிக்கும் நம்மக்கிட்ட. எதுக்கு சண்டை பிடிக்குது, ஏன் சண்டை பிடிக்குது, என்ன காரணம், அடைய நீ எவ்வளவு என்ன சண்டை பிடிக்குமா, காரணத்தை சொல்லுமானா காரணமே சொல்லாது, ஏதோ ஒன்று நினச்சி நம்ம கூட பயங்கரமாக சண்டை பிடிக்கும். ஆக அந்த சண்டை பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே கொஞ்சமாக விலகி, அம்மா வெளியூர் போகிறோம்மா, போயிட்டு வந்து கரெக்டாக 20 நாள் கழிச்சு வருவேன், காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை ஃபோன் பண்ணுறம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டுறது நல்லது. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க நம்மளோட பூர்வீக சொந்தங்கள், நம்மளோட உறவு முறைகள், முக்கியமாக அப்பா வழி உறவு முறைகள் கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும் மேடம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின் போது மருத்துவ செலவு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதில் கவனம் வேணும். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் புதன். எனக்கு குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே என்னோட புத்திசாலித்தனத்தால வந்துச்சுப்பா, என்ன பிரெயினிப்பா அதனால எனக்கு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்பானோட புத்திசாலித்தனத்தினால நான் சில விஷயங்கள் செய்கிறேன், சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்பா. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு. குரு வந்து தொழில் குருவாக இருக்கார். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் குரு பதவி பறிப்போக்கும் அப்படிம்பாங்க. வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். இப்போ சூரியனும் வந்திருக்காரு, அந்த ப்ரெஷர்ஸை நான் ரொம்ப ஈஸியாக சமாளிப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் கேது. வெளிநாட்டில் போயிட்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் ஜாஸ்தி உண்டு. இது வரைக்கும் இன்வெஸ்டர் கிடைக்கல அப்படின்னா ஒரு பெண் இன்வெஸ்டர் லைஃப்பில் வர்றதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது முற்பகுதி. பிற்பகுதியில் செவ்வாய் 9ஆம் பாவத்தில் போகிறார். அப்பானோட ஆரோக்கியத்துலையும் கவனம் வச்சுக்கோ, அப்பனோட ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்தில் புதன் முதல்ல இருந்ததை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலையை எப்படி செய்யணும், நம்மளோட அறிவை நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இவ்வளோ நாள் நான் அறிவாளி தான், நல்லா தான் செஞ்சிருந்தேன், ஆனால் என்னென்னா நான் பாட்டுன்னு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி போவேன், வேலையை பிடிப்பேன், வந்துடுவேன். மற்றவங்க முன்னாடி நான் புத்திசாலின்றதை காமிக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ நான் காமிக்கணும், அப்போ தானே எனக்கு அங்கீகாரம்ன்றது கிடைக்கும். ஆக அந்த மாதிரி ஒரு டாக்ட்ஃபுல்னஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் கொடுப்பான். தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் நம்மளோட காம்படிட்டர்ஸ் முன்னாடி நம்ம பெரிய புத்திசாலி அப்படின்றத அவங்க முன்னாடி காமிக்கணும். அப்போ தானே தொழிலில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தால் தானே தொழில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றது செய்வாங்க மேடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 12ஆம் பாவம். பெண்கள், துளாராசி பெண்கள் ஷாப்பிங் போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்குவாங்க. வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வெளிநாடு டூர் போகிறது, கோயில் டூர் போகிறது, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இப்படி ஏதோ ஒன்று. கடைசி ஒரு 5 கிராம் 5 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வாங்கின, கோல்டு 5 கிராம் வாங்குறது வசதி இருக்கவங்க வாங்கிடுவாங்க. இல்லாதவங்க கடைசி ஒரு 10 கிராம் சில்வர் வாங்கினேன், 5 கிராம் சில்வர் வாங்கினேன், வெள்ளி வாங்கினேன், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுபவரையம் வரத்துக்கான வாரம், அதாவது அப்படிங்கிற மாதிரி சுபவரையம் நடக்கிறதுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மேடம் பிற்பகுதி. சூப்பர் மேம், நன்றி நன்றி மேம், நன்றி. ரொம்ப நல்லா அழகான சொன்னாங்க. துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குது மேம். இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில், அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம், 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். 2வது ஒரு ஆஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே ஆஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ், பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால்தான் தான் நம்ம வாழறோம். இல்லை, கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும். இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே நிறைய. ஆமா, இல்ல நீ வந்து MBBS முடிச்சிட்டோன்னே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். சூப்பர் சூப்பர் மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.